தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்கு விவரங்களை வழங்க தமிழக அரசுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவரே பிரதமராக வர வேண்டும், அதற்கு 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகத்தில் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க மார்ச் முதல் மே மாதம் வரை ஸ்வாப்பிங் எனப்படும் பரிமாற்ற முறையில் 1350 மெகாவாட் கொள்முதல் செய்ய தமிழக மின் வாரியம் 4 மாநிலங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி மார்ச்சில் 500 மெகாவாட், ஏப்ரலில் 600 மெகாவாட், மே மாதம் 250 மெகாவாட் கொள்முதல் செய்ய ராஜஸ்தான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி மாநிலங்களின் மின்துறையுடன் தமிழக மின் வாரியம் ஒப்பந்தம் செய்துள்ளது. சீட்டு வாங்குவதற்காகவே நாங்கள் கட்சி நடத்துவதாகவும், தனிப்பட்ட நபர்களுக்கு தொகுதிகள் கேட்பதாகவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் விமர்சித்துள்ளார். அது திமுக விதிகளுக்கு முரணானது, தவறானது. அவர் அப்படி பேசியிருக்க கூடாது என திமுக தலைமை சொல்ல வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். புயல் வெள்ளத்தால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் நேரில் வந்து பார்வையிட்டனர். ஆனாலும் நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை. ஜனவரி 27ஆம் தேதிக்குள் நிவாரண நிதி தருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருந்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. உடனடியாக நிதியை தர வேண்டும். ஆனால் இதை வைத்து தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூற முடியாது என்று திமுக MP TR பாலு கூறியுள்ளார். சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக முதலீடுகளை ஈர்க்கும் இடமாக கோவை மாறி வருகிறது. கோவை மாநகரில் குப்பை சரியாக அகற்றாதது மிக பெரும் குறையாக உள்ளது. மாநகராட்சி மேயர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை தெற்கு தொகுதி பாஜக MLA வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா, ஆந்திர மாநிலங்களில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் சாகுபடி துவங்கும் முன் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதை பின்பற்றி தமிழக அரசும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சாகுபடிக்கு உதவ வேண்டும் என்று தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய அளவில் ஆன்லைன் வணிகம் எங்களை பாதிக்கிறது. வணிகத்தை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதை ஆட்சியாளர்கள் சட்டமாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். பிராமணர்களை திட்டி அவர்களின் வேலையை செய்ய விடாமல் கொடுமைப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக களத்தை திமுகவினர் மாற்றிவிட்டனர் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். திருவண்ணாமலையில் பாஜக வென்றால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் கொண்டு வருகிறோம், வாரணாசி போல மாற்றித்தர முடியும், மோடிக்கு வாக்களியுங்கள் என்றும், இந்து மதத்திற்கு எதிரான ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். மேலும் திருமாவளவனின் சனாதன பிரச்சனை என்னவென்றால், பிராமணர்கள் மட்டும்தான் கோவில் கருவறைக்குள் போக முடியும், அதனால்தான் எதிர்க்கிறேன் என்றார். இன்று பிராமணர் அல்லாத மோடி அயோத்தி கருவறைக்குள் சென்று பிராண பிரதிஷ்டை செய்த பிறகு அதே திருமாவளவன் அது எப்படி மோடி போகலாம், அவர் சங்கராச்சாரியாரா, அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது, வெளியில்தானே உட்காரணும் என்கிறார். இதுதான் அவங்க பித்தலாட்டத்தனம். பிராமணர்களை திட்டி அவங்க வேலையை செய்ய விடாமல் அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக களத்தை மாற்றிவிட்டனர் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். ஸ்டாலின் கூறுவார் பாஜக மதவாத கட்சி என்று. ஆனால் உதயநிதி மேடை ஏறி நான் ஒரு கிறிஸ்துவன், அந்த வழிமுறையை பின்பற்றுகிறேன், என் மனைவி கிறிஸ்துவர் என்று கூறுகிறார். அது மதவாதம் இல்லையாம், இது என்ன பித்தலாட்டம் என்றும் 19 நாடுகள் அமைப்புகள் மோடிக்கு உயரிய விருது கொடுத்தன, அதில் 8 இஸ்லாமிய நாடுகள் அடங்கும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். காது கேளாதோருக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கோப்பை வென்ற ICF-இல் பணியாற்றி வரும் வீரர் பிருத்வி சேகருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். IRCTC இணையதளம் வாயிலாக பயணியிடம் 1.8 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினருடனான போர் காரணமாக கட்டுமானத் துறையில் கட்டுமான ஆள் பற்றாக்குறையை இஸ்ரேல் சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவிலிருந்து சுமார் 10,000 கட்டுமான தொழிலாளர்கள் அந்நாட்டிற்கு அனுப்பப்படவிருப்பதாக தொழில் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தை அதிகம் முடக்கி ஜனநாயகத்தை அச்சுறுத்தியது பாஜக தான் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்துள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் அமைச்சர் பாபுவின் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களை முடக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவும் உக்ரைனும் தங்களிடையே நூற்றுக்கணக்கான போர் கைதிகளை பரிமாறிக்கொண்டுள்ளன. சுமார் 65 உக்ரைன் போர் கைதிகளுடன் பறந்து கொண்டிருந்த தங்களது ரஷ்ய இராணுவ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் ஒரு வார தாமதத்திற்கு பிறகு இந்த நல்லெண்ண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் பெரும் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் சக்தியாக உருவெடுக்கும் விதமாக இந்தியா தனது பாரம்பரியத்தை மறுகட்டமைத்து வருவதாக கனடா எம்பி சந்திர ஆர்யா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் புதிய மன்னராக சுல்தான் இப்ராஹிம் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். கோலாலம்பூரில் உள்ள தேசிய அரண்மனையில் புதிய மன்னரின் பதவியேற்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது.